லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வருவார்னும் அவர் வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் அடையாளங்களை பற்றியும் சர்ச் ஆஃப் லைட் எம்பரர் இமானுவேல்ல இருந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த எபிசோட் தான் ஏசு கிறிஸ்து மீண்டும் சியோனுக்கு தான் வருவாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு இறைவசனத்துடைய அடிப்படையில பார்த்திருந்தோம். அப்போ அதோடைய அடுத்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நேயர்களே பார்ப்போம். சியோன் என்பது என்ன? கிறிஸ்துவர்களை பொறுத்தவரை மிக பழக்கமான பெயர்தான் சியோன். தாவீது அரசர் கைப்பற்றிய நகரமாகவும் இஸ்ராயேலில் வரலாற்று மிக்க ஒரு இடமாகவும் கடவுளின் உறைவிடமாகவும் திருவிவிலியத்தில் ஏராளமான இறைவசனங்களில் சியோன் என காணப்படுகிறது. இஸ்ராயேலின் தூயவரின் சியோன் என்றும் கடவுளின் நகர் என்றும் இறைவசனத்தில் சிறப்பிடம் பெற்றுள்ள சியோனுக்கும் கடவுளின் திட்டங்களுக்கும் உள்ள முக்கியத்துவம் என்ன? கடவுளின் சியோன் என்று இறைவசனம் விவரிப்பது வெறும் ஒரு உலக நாடான இஸ்ராயேலில் உள்ள வரலாற்று மிக்க இடம் மட்டுமா? இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். எசையா 2:2-3. இதிலிருந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் காலத்தில் அதி உன்னதரான தந்தையாகிய கடவுள் இறைவசனத்தின்படி தமது மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற இறை மக்களை ஒருங்கிணைக்கும் இடம்தான் சியோன் என்பது தெளிவாகிறது. இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது: கடவுள் தம் மக்களுக்கு இரக்கம் காட்டி மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்கும் வரை அந்த இடம் எவருக்கும் தெரியாதிருக்கட்டும். 2 மக்கபாயர் 2:7. இதுவரை இறை மக்களுக்கு தெரியாமல் இதை மறைத்து வைத்த கடவுள் தம் மக்களை ஒன்று சேர்க்க கடவுளின் சொந்தம் நாட்டில் அவர் ஏற்படுத்திய இடம்தான் சியோன். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை நிகழ்ந்த இஸ்ராயேலில்தான் உண்மையான சியோன் இருக்கிறது என ஏராளமானோர் கருதுகின்றனர். ஆனால் இறைமகனின் முதல் வருகையில் அவரை புறக்கணித்து சிலுவை மரணத்திற்கு கையளித்து அவரை துன்புறுத்தி அவர் வழியாக பெற்றுத்தந்த பாவ மன்னிப்பின் மீட்பையும் உதறி தள்ளிய ஒரு சமூகத்தின் நடுவில் அவர் மீண்டும் வரமாட்டார் என்பது உறுதி. சீயோனுக்கு மீட்பராக அவர் வருவார். யாக்கோபில் தீயதை நின்று திரும்பியவரிடம் வருவார் என்கிறார் ஆண்டவர். எசையா 59:20. எல்லா தீமைகளையும் விட்டு பின் திரும்பி இறைமகனை ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஏக விசுவாசத்தின் சமூகம்தான் சியோன். வாழ்வோரையும் மரித்தோரையும் தீர்ப்பிட அவர் மீண்டும் வருவார் என நாம் விசுவசிக்கிறோம். மரித்தோருக்கு உயிர்த்தெழுதலும் வாழ்வோருக்கு உருமாற்றமும் தருகின்ற ஆன்மா மற்றும் உடலின் முழுமையான மீட்பில் விசுவசிக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் சமூகம்தான் சியோன். 2000 வருடங்களாக உலகம் காத்திருக்கின்ற மீட்பராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்து மீண்டும் சரீரம் தரித்து இந்த பூமிக்கு வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியின் வார்த்தையை உலகிற்கு அறிவிப்பதற்காக கடவுள் தேர்ந்தெடுத்த இடம்தான் சியோன். இருப்பினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து என் கட்டளைகளை பின்பற்றி நடப்பீர்களாகில் நீங்கள் உலகின் கடை எல்லைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பினும் அங்கிருந்து உங்களை ஒன்று சேர்த்து எனது பெயர் விளங்கும் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட இடத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். நெகமியா 1:9. யுக யுகங்களாக மறைக்கப்பட்ட தந்தையாகிய கடவுளின்
உண்மையான பெயரை நிறுவ கடவுளின் சொந்த நாடான கேரளாவில் கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு சுதந்திர தெய்வீக அமைப்புதான் சியோன். கடவுளின் மீட்பு திட்டங்கள் பற்றி எழுதப்பட்டுள்ள எல்லா இறைவசனங்களும் நிறைவேறுவது இந்த சியோனில்தான் என்பது எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய கடவுள் தம் பெயர் விளங்கவும் அங்கே குடியமரவும் உங்கள் எல்லா குலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கும் இடத்தையே நீங்களும் நாடி அங்கே செல்லுங்கள். இணைச்சட்டம் 12:5. தந்தையாகிய கடவுள் தோன்றுவார் என்றும் அவர் தோன்றும்போது அவரின் அழியாமையின் சாயலிலும் நிலை வாழ்விலும் நாம் சீர்படுத்தப்படுவோம் என்ற அறிவோடு கடவுளை காத்திருக்கின்ற ஒரு சமூகம்தான் சியோன். எல்லா மீட்பு திட்டங்களுக்கும் காரியதரிசியாக இருக்கின்ற பரிசுத்த அம்மாவையும் கடவுளின் திருவுள்ளம் வெளிப்படுத்துகின்ற துணையாளரான தூய ஆவியானவரையும் ஆவியின் கனி முழுமையாக கிடைக்கின்ற பெந்தகோஸ்து நாளையும் காத்திருக்கின்ற அமைப்புதான் ஒளியின் திருச்சபை அல்லது சியோன். இதோ சியோன், இறைமகன் மீட்பராக திரும்பி வருகின்ற சியோன். சிதறடிக்கப்பட்ட இறை மக்கள் ஒன்று சேர்க்கப்படும் சியோன். தந்தையாகிய கடவுளின் அதி உன்னதமான பெயர் நிறுவப்படும் சியோன். பரிசுத்த அம்மாவின் வாழ்விடமான சியோன். தூய ஆவியார் வாழ்கின்ற சியோன். அதி உன்னத இறைவாக்கினர் வெளிப்படுகின்ற சியோன். பிரபஞ்சம் முழுவதையும் படைத்த அதி உன்னத கடவுள் வெளிப்படுகின்ற சியோன். இதோ சியோன், இறை மக்களது நிலை வாழ்வின் மீட்பின் வாசல். से गाओ, सबके बादशाह आ रहे हैं। नाचो दिल से नाचो, हमारे हीरो आ रहे हैं। सियोन को जीत दिलाने, तोड़कर हर जंजीर को। सियोन को जीत दिलाने, तोड़कर हर जंजीर को। राजाओं के जो है राजा, सबसे ऊंचे आप मेरे अय्या। आपकी हो स्तुति और महिमा, सबसे महान जो है। राजाओं के जो है राजा, सबसे ऊंचे आप मेरे अय्या। आपकी हो स्तुति और महिमा, सबसे महान जो है। Hey, make way for the Talaiva! राजा राजा है एम्परर इमैनुएल, एम्परर इमैनुएल, एम्परर इमैनुएल। राजाओं के बादशाह एम्परर इमैनुएल की। தம்பிங்களா கொட்டுங்கடா வீட்டை. அற்புதமான நடை, அவரை போல் யாரும் இல்லை. சக்தி வாய்ந்த கடவுள், சியோனின் பேரரசர். ஐயா என் ஹீரோ, என் வாழ்க்கையின் சூப்பர் ஹீரோ. ஐயா என் ஸ்டார், என் லைஃபின் சூப்பர் ஸ்டார். ராஜாதி ராஜா ஐயா, ராஜாதி ராஜா ஐயா. அரசர்கள நீரே, அரசரை என்றும் முன்னதரே ஐயா. சிறந்தவார உண்மை நீரே, இவரோ எங்கள் தலைவா. அரசர்கள நீரே, அரசரை என்றும் முன்னதரே
ஐயா சிறந்தவர உண்மை நீரே இவரோ எங்கள் தலைவா. Hey, make way for the தலைவா. ஏய் வாழ்க வாழ்க எம்பரர் இம்மானுவேல், எம்பரர் இம்மானுவேல், எம்பரர் இம்மானுவேல். King of Judah, King of all nations, Son of God, Lord of lords, praise you Emperor. King of kings, King of Judah, King of all nations, Son of God, Lord of lords, praise you Emperor. राजा के जो है राजा, सबसे ऊंचे आप मेरे अय्या, आपकी हो स्तुति और महिमा, सबसे महान जो है. அரசர்க்கெல்ல நீரே அரசரே என்றும் உன்னதரே ஐயா சிறந்தவர உண்மை நீரே இவரோ எங்கள் தலைவா. இனியும் அடுத்தடுத்த வீடியோக்களோடு சந்திப்போம். லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.